தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. இறை வார்த்தைகள் 7. ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று இஸ்ரேல் அனைவரின் பார்வையில் உன்னை உயர்த்தத் தொடங்குகிறேன். அதனால் நான் மோசையுடன் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே, இந்த வருடத்தின் புதிய நாளுக்காகவும் இந்த 2025ஆம் ஆண்டில் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்ய போகிற சகல நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே உதவி வரும். என் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர் என்னை பார்த்து கொள்வார். என்னை காக்கும் அவர் உறங்குவதும் இல்லை, கண் அயர்வதும் இல்லை என்ற வேத வார்த்தையின்படி நீர் எம்மை பாதுகாக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றிகள் ஆண்டவரே, நன்றிகள். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்ற வேத வார்த்தையின்படி ஏசப்பா, நாங்கள் கடன் கொடுக்கிற பிள்ளைகளாக நீர் எம்மை மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி. நிலத்தின் விளைச்சல்களை காண்பாய் என்று சொன்னீங்களே, எங்களுடைய நிலங்கள் எல்லாம் அதிகப்படியான விளைச்சலை தந்து எங்களுக்கு மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தருகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி. நோய் நீங்கி நலமுடன் வாழ்வாய் என்ற வேத வார்த்தையின்படி எங்களுக்கு இருக்கின்ற அனைத்து நோய்களிலிருந்தும் நாங்கள் விடுதலையை பெற்று சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழ நீர் கிருபை புரிவதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்ற வேத வார்த்தையின்படி நாங்கள் போகின்ற போதும் வருகின்ற போதும் நீர் எம்மை பாதுகாத்து கொள்கிறதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி. விண்ணிலும் மண்ணிலும் பெரியவரே, தேவ ஆசீர்வாதத்தாலும் மண்ணக ஆசீர்வாதத்தாலும் விண்ணக ஆசீர்வாதத்தாலும் நீர் எம்மை நிரப்புவதற்காகவும் உம்முடைய முகத்தின் ஆசீர்வாதத்தாலும் உம்முடைய கரத்தின் ஆசீர்வாதத்தாலும் நீர் எம்மை நிரப்புவீராக. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்ற வேத வார்த்தையின்படி எப்போதும் எங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பொங்கட்டும் ஆண்டவரே, ஆமேன்.